ஊர்ல இருந்து அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. இனி லீவ் முடியிற வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் வெள்ளை கலர் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சிருந்தா அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வச்சாச்சு. அன்னைக்கு ஃபுல் டே நான் வந்து ரெஸ்ட், எந்த ஒரு சமையல் ஒர்க்குமே பார்க்கவே இல்லை. எல்லாமே அம்மாவும் அக்காவும் தான் பாத்துக்கிட்டாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் 1 மணிக்கு மேல நல்ல ஜோருன்னு மழை பெய்ஞ்சிச்சு. வெயில்ல மழை பெய்யறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு 1 மணி நேரம் நல்ல மழை பெய்ஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் தக்காளி சூப்பு, அப்புறம் கொஞ்சமா பலாக்கா வந்து கறி மாதிரி மசாலா பண்ணி தட்டக்கா மசாலாவும் கொஞ்சமா ஜவர்ஸ் அதெல்லாமா போட்டிருந்தேன்னு சொன்னாங்க. அதையும் வறுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் மேல நல்லா கூலிங்கா இருந்துச்சு. சூடா ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காலையில போட்டிருந்த சப்பாத்தி மாவு இருந்தது. அதே வீட் மோமோஸ் பண்ணிடலான்னு கேரட் முட்டைக்கோஸ் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன். கூடவே மோமோ சட்னியே ரெடி பண்ணிட்டேன். ரெண்டுமே சூப்பரா வந்திருந்தது. நைட்டு காலையில போட்ட சப்பாத்தி மாவு பேலன்ஸ் வச்சிடலான்னு இருந்தோம். கடைசியில மோமோஸா செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம். ஈவினிங் டயத்துல அந்த கூலிங்கா இருக்கிறதுக்கு அதுக்குமா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.